கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1347க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீதிமானாய் வாழ்ந்து அவன் வாழ்க்கையில் நீதியை கடைபிடிப்பானால் அவன் அழியாத மரத்தை போல் இருப்பான். வேதம் சொல்லுகிறது, ஒரு உதாரணத்திற்கு கேதுரு மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி. எனவே நீதிமானாய் வாழுங்கள், உங்களுடைய பலன், உங்களுடைய வாழ்க்கை அழியாததாய் இருக்கும். 2வது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். குடிவெறியில் இருக்கிற ஒரு மனிதனை குடிவெறியில் இருந்து திருப்ப வேண்டும். அக்கிரமம் செய்கிற மனிதனை அக்கிரமத்திலிருந்து திருப்ப வேண்டும். இனவெறி பிடித்து அலைகிற ஒரு மனிதனை இனவெறியிலிருந்து திருப்ப வேண்டும். இப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நீங்கள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் செழிப்பீர்கள். எனவே நீதிமானாய் வாழுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். இன்றைக்கும் தேவ ஊழியர்களுக்கு இந்த செய்தி வழியாக நான் சொல்லுகின்ற காரியம், வருடத்திற்கு ஒரு 10 ஆத்துமாக்களையாவது ஆதாயம் பண்ணுங்கள். ஆண்டவருக்குள்ளே அவர்களை கொண்டு வாருங்கள். அழிவிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களை நல்வழிப்படுத்துங்கள். தேவன் உங்கள் ஊழியத்தை விருத்தி அடைய செய்வார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம், உங்கள் பிள்ளைகள் நலமுடன் சுகமுடன் வாழ்வார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீதிமானுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் வாசித்தோம். நீதிமானுடைய பலன் அழியாத மரத்தை போல இருக்கும், ஜீவ விருட்சமாக இருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையும் பலனுள்ளதாய் அமையும். இந்த 2 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே திருப்புங்கள். நீதியற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களை நீதிமான்களாய் மாற்றுங்கள். வேத வசனத்தை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிச்சயம் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆம்.